இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. டிசம்பர் 25ஆம் தேதி உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடக்கூடிய அந்த மகிழ்வான தருணத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். இன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, மரியாள் என்று அழைக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, குரான் என்ன சொல்கிறது என்பதை பற்றி உரையாடுவதற்காக நம்ம மத்தியில் ஜமாத் இஸ்லாமின் ஊடக பொறுப்பாளர் பொதிகை சாகுல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களிடம் உரையாடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சாகுல் பாய், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நாளுக்கு அப்புறம் மற்றொரு உரையாடல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த இயேசு கிறிஸ்து அழைக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குரான் என்ன சொல்லுது, கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அவருடைய மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். திருக்குரானில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமான இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் கூறப்படுகின்றது. இறைவன் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக 1,24,000 மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். முதல் மனிதரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரே நபியாகத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படி தொடர்ச்சியாக நோவா என்று சொல்லக்கூடிய நூஹ் நபி அவர்கள், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள், மோசஸ் என்று சொல்லக்கூடிய மூசா நபி அவர்கள், அப்படி தொடர்ச்சியாக ஈசா ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா நபி அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலர்களை, அந்த இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு இறை கொள்கையை, இறைவன் ஏகத்துவத்தை போதித்தார்கள். அவருடைய தொடர்ச்சியாக இஸ்ரவேலருடைய சந்ததியில் கடைசியாக வந்த இறை தூதர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்று கிறிஸ்துவ மக்களால் கொண்டாடப்படுகின்ற இயேசு கிறிஸ்து. அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாக, அதுவும் ஒரு அதிசய குழந்தையாக பிறந்தார் என்பதையெல்லாம் குரான் கூறுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர். இன்னும் பல்வேறு அற்புதங்களையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கினான். அவர்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே பேசினார்கள் என்பதனையும் குரான் கூறுகின்றது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆண் துணையின்றி கருத்தரித்தார்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இப்படி ஒரு மோசமான செயலை செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை அதற்கு பதிலளிக்கின்றது. அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது, நான் இறைவனுடைய அடிமை, நான் இறைவனுடைய தூதர் என்று அந்த ஈசா நபி அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசுகின்றார்கள். அது மாதிரி முன்னே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை மெய்ப்பிக்கக்கூடியவர்களாக, அதை அறிந்த நபியாக, அதுபோல அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்தை அறிந்தவர்களாக, இனி வரக்கூடிய அவர்களுக்கு அப்புறம் கடைசியா வந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதுக்கு அவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே இறை தூதர்களே கிடையாது. அவர்களுக்கு இடையே இறை தூதர்களே கிடையாது. அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அகமது என்று ஒரு நபி வருவார் என்ற முத்திரை பெற்ற ஒரு தூதர், அகமது என்ற பெயருடையவர் வருவார், அவர் இப்படியெல்லாம் இருப்பார், அவர்களுடைய குணநலன்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் அவரை பின்பற்றிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். நபிகளாரை பத்தி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு மனிதர் வருவார், இப்படி ஒரு தூதர் வருவார், நபி முத்திரையோடு வருவார், அவர் இப்படிப்பட்ட அடையாளங்களோடு இருப்பார், அவர் இப்படிப்பட்ட தனித்தன்மைகளோடு இருப்பார், குணநலன்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவரை பின்பற்றிய, அதாவது இந்த ஏகத்துவத்தை பின்பற்றிய மக்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அழகான விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த இறை கொள்கையும், 1,24,000 நபிமார்கள் வந்திருக்காங்க சொல்லுங்க, அவர்கள் போதித்த இறை கொள்கையும், இறுதியாக வந்த அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இறுதி தூதர், இவர் 3 பேர்கள் போதித்த இறை கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அது எந்த விதத்துல ஒத்து போகுது, இல்ல ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா? முதல் மனிதரிலிருந்து இறுதி தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும், குறிப்பாக இப்பொழுது நம் மைய கருத்தா எடுத்து பேசக்கூடிய ஈசா
அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அவர்கள் எல்லோருமே போதித்த கொள்கை ஓரிரை கொள்கை தான். ஒரே இறைவன் தான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கை தான். அதை தான் எல்லா நபிமார்களுமே போதித்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், இறைவனுடைய மகனாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அப்படி கிடையாது. குர்ஆன் கூறுவது என்னவென்று சொன்னால், என்னுடைய இறை தூதராக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அப்படின்னா, அவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. நான் இறைவனுடைய தூதர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் இறைவனை பற்றியான கருத்துக்களை உங்களோட எடுத்து வைக்க தான் வந்திருக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க. இதை பற்றி குர்ஆன்ல கூறும் பொழுது, ஈசாவே உன்னையும் உன்னுடைய தாயார் மரியத்தையும் நீ வணங்க வேண்டும் என்று உன்னுடைய மக்களுக்கு கூறினாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு ஈசா நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், அனைத்தும் அறிந்தவன் நீ, நாங்கள் ஒருபொழுதும் எங்களை வணங்குவதற்காக அவர்களை வலியுறுத்தவில்லை, கூறவில்லை. நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய், உங்ககிட்ட எதுவுமே மறைக்க முடியாது அப்படிங்கிறதையும் குர்ஆன் நமக்கு விளக்கமாக கூறுகின்றது. அதனால எல்லா நபிமார்களும் போதித்த இறை கொள்கை ஒரே கொள்கை தான், இறை கொள்கை. ஆனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வெவ்வேறு நபிகள் அனுப்பப்பட்டார்கள். அது கால அளவில் ஒவ்வொரு நபியும் வரும்பொழுது சில புதுவிதமான விஷயங்களை புகுத்த வேண்டியது இருக்கிறது. ஆனால் அடிப்படை கொள்கை என்பது, அந்த மார்க்கம் புதுப்பிக்கப்பட்டதை தவிர அடிப்படை கொள்கை என்பது எந்த விதத்திலும் மாறவில்லை. சரி, இப்போ நீங்க எல்லா தூதர்களுடைய கொள்கையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்து கொள்கை ஒன்று சொல்லிட்டீங்க. பைபிள்ல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதம் செய்தார்களா, அல்லது அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் குர்ஆன்ல இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. அது இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில், இறைவனுடைய அருளினால் பல்வேறு அற்புதங்கள். அவரு பிறந்ததே அற்புதம் தான். தந்தை இல்லாமல் தன்னுடைய ரூஹில் இருந்து, தன்னுடைய குன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து இறைவன் படைத்தான். அதுவே அற்புதம் தான். அப்புறம் தொட்டில பேசுனது ஒரு அற்புதம் தான். அது போக அந்த தொட்டில பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு தான் சொல்றேன். அல்லாஹ்வினுடைய மகன் சொல்ற, அல்லாஹ்வினுடைய அடிமை, அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுபோல அவர்கள் மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தியதை குர்ஆன் அழகாக கூறுகின்றது. அதாவது இறைவன் அதை பற்றி கூறும்பொழுது, மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் உன் தாயார் மீதும் அருளிய அருட்கொடையை நீங்கள் நினைவு கூறுவீராக. பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் இளைஞராக இருக்கும் பொழுதும் நாம் பேச வைத்தோம். அடுத்து சொல்றான், இறைவன் சொல்றான், இன்னும் நாம் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கறத சொல்றான். இன்னும் நீ களிமண்ணால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாக்கியதையும் உயிர் கொண்டு பறந்ததையும் நினைவு கூறுவீராக. அடுத்து சொல்றாங்க, இறைவனோட உத்தரவின் அடிப்படையில தான் போகிற, இவங்களுடைய தனிப்பட்ட எந்த விதமான அற்புதத்திலும் இல்லை. அடுத்து பாருங்க, இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் நீ சுகப்படுத்தி இருக்கின்றாய், அதையும் நீ நினைத்து பாரு. இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளில் இருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அது மட்டும் இல்ல, இஸ்ராயேல் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள, ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரை தூதராகவும் ஏற்றுக்கொள்ள. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சூனியம் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ குர்ஆன்ல அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் இறைவன் கூறுகின்றான். அவங்கள பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி, அவர் செய்த அற்புதங்களை பத்தி திருக்குர்ஆன் இவ்வளவு தூரம் ஆழமா பேசுது. அவருடைய தாயாரை பத்தி அப்ப சொல்லியிருக்கணுமே. ஈசா நபியினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மேரி என்று அழைக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கூறப்படுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவருடைய மகள் மரியம். அவரு ரொம்ப வயசான பின்னால ஒரு குழந்தை, அவருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் அந்த குழந்தை பிறக்குது. அவங்க ஆக்சுவலா ஆண் பிள்ளை தான் கேட்கிறாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாம் துறவரம், அதாவது ஒரு அந்த பள்ளிவாசல், அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு துறவரமா தன்னுடைய பிள்ளைய இறைவனுடைய பணிக்காக அர்ப்பணித்துறாங்க. அப்படி அவங்க கேட்கிறாங்க, உனக்கு பணி செய்வதற்காக எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுங்கும் பொழுது இறைவன் பெண் குழந்தையை பிள்ளையாக தருகின்றான் அப்படிங்கிற. அது மாதிரி பாத்தீங்கன்னா இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது, அவளுடைய கர்ப்பத்தில் நம் ரூஹில் இருந்து ஊதினோம், உங்க உயிரில் இருந்து ஊதினோம், அவள்
தன் இறைவனின் வசனங்களையும் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்ததுடன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவளாக இருந்தாள். அதாவது இறைவனுக்கு அடிபணிந்து வணங்கக்கூடியவர்களாக, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நான் அளித்த வேதங்களை எல்லாம் அவர்கள் உண்மையாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி திருக்குரான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உயர்ந்த அடியார்கள்ல ஒருவராக இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான். இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட சிறந்தவர்களில் ஒருவராக இறைவன் கூறுகின்றான். அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சிறந்த பெண்மணிகள் 2 பேரை சொல்லும் பொழுது முதல் பெண்மணி ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை இறைவன் கூறுகின்றான். அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறுகின்றான். இறை நம்பிக்கையில் அவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொன்னா, அவர்கள் தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் இறைவன் தன்னுடைய திருமறையிலே. அது மட்டும் இல்லாம இறைவன் கூறுகின்றான், மரியமே உமக்கு நான் என்னுடைய அத்தாட்சியாக ஒரு குழந்தையை நான் தருவேன் அதன் சொல்லி இறைவன் தன்னுடைய புறத்தில் இருந்து அந்த ரூகை ஊதினான், தன்னுடைய உயிரை ஊதினான். குன் என்ற வார்த்தையினால் அவர்கள் ஒரு குழந்தைக்கு உருவாகினார்கள். அப்படி பிறக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளை இறைவனுக்கு, அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் உள்ளவராக இருப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்துடையவராக உன்னுடைய பிள்ளை இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொன்னா, அவர் தொட்டில் பருவத்திலே பேசுவார் அப்படிங்கிறதையும் இறைவன் முன்னறிவு செஞ்சிருக்கார். ஆமா, இப்போ நீங்க தெளிவா சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாரை பத்தி தனி ஒரு அத்தியாயம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு எழக்கூடிய அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்று அழைக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒற்றுமை என்ன? ஒற்றுமை நான் ஏற்கனவே கூறியது போல, அகமது என்று நபி முத்திரையோடு, இறை தூதர் என்ற முத்திரையோடு எனக்கு பின்னால் வருவார் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பையும் ஈசா நபி அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க. இஸ்லாத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா நபிமார்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே வரிசையில வச்சுக்கணும், ஒரே தரத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தரை விரும்புறது ஒருத்தரை விரும்பல. எடுத்துக்காட்டாக இப்ப இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் தானே ஏற்றுக்கொண்டார்கள், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்லிட்டா அவன் இஸ்லாத்திலே இல்லைன்னு அர்த்தம். எல்லா தூதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களையும் இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்பவன் தான் முஸ்லிம். அதனால யாருக்கும் எந்த வேறுபாடையும் காட்டக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையாக, தத்துவமாக இருக்கின்றது, கொள்கையாக இருக்கின்றது. இப்போ 2 நபிமாருக்குள்ள ஒரு ஒற்றுமையை நீங்க சொல்லியிருந்தீங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புறாங்க. இதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் அதை தெளிவா சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் கொல்லப்படவும் இல்லை, நம்ம அளவில் அவரை உயர்த்தி கொண்டோம். அங்கே அவருக்கு பதிலாக ஒப்பாக வேறு ஒருவரைத்தான் அங்கே சிலுவையில் அறைந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவரை போன்று ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். நிச்சயமாக அவர் விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டோர் அவர் பற்றிய சந்தேகத்தில் இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை தவிர அவரை பற்றி எந்தவித அறிவும் அவர்களுக்கு இல்லை. உண்மையாக அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை. இது 4வது அத்தியாயம், திருக்குர்ஆன் 4வது அத்தியாயத்துல இது கூறப்பட்டிருக்கிறது. இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்பதுதான் குர்ஆன் கூறுவது. இறுதியா கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2வது வருகையை எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாங்க. இது பத்தி இஸ்லாமியர்களோட நிலைப்பாடு என்ன? அந்த நம்பிக்கை இஸ்லாத்திலையும் இருக்கின்றது. அதாவது ஈசா நபி மறுபடியும் உலகத்திற்கு வருவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை எல்லோருக்கும் கூறுவார்கள், எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற இது நம்பிக்கை இஸ்லாத்திலும் இருக்கின்றது. இறைவன் அதை பத்தி சொல்லும் பொழுது, வேதமுடையோரில் எவரும் அவர் பூமிக்கு மரணிப்பதற்கு முன்னரே அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அடுத்து மறுமை நாளிலோ அவர் வேதமுடைய அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிராக சாட்சி சொல்லக்கூடியவராக அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல இருப்பார். அப்போ இறுதி கியாமத் நாள் என்பது மசீஹ் ஈசா நபி வராமல் அது நிகழாது என்பதனை இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறார். இன்னும் சொல்றான், நிச்சயமாக ஈசாவாகிய அவர் இறுதி நாளின் அடையாளம் சொல்றாங்க. அது குறித்து நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள், இதுவே நேர்வழியாகும் என்று தன்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இறைவன் கூறுகின்றான். அப்போ இறுதி நாளினுடைய அடையாளமாக ஈசா நபி அவர்கள் அந்த உலகத்திற்கு வருவார்கள்.
ஈசா நபி அவர்கள் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை அனைவரும் பின்பற்றுவார்கள். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஏகத்துவம். அதை அனைவரும் பின்பற்றக்கூடிய, அதற்கு பின்னால் தான் உலகம் அழிக்கப்படும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் ரொம்ப தெளிவாக கூறுகின்றது. பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.